அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல மார்ச் 28, 2025க்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போறோம். வீடியோவோட கடைசியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் வடிவில் இன்னைக்கான கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் டெஸ்ட் போட்டு பாருங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. டெஸ்ட் கண்டிப்பாக போட்டு பாருங்க. அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் மறக்காது. இன்னைக்குள்ள டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசானது பசுமை பள்ளி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை மார்ச் 24, 2025 தொடங்கியிருக்காங்க. இந்த பசுமை பள்ளி திட்டம் அப்படின்னா என்னன்னா, மாணவர்களை ஈடுபாடு மற்றும் நிலையான நடைமுறைகள் மூலம் பருவநிலை மாற்றத்தின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது எப்படி அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லித்தர்றது தான் இந்த பசுமை பள்ளி திட்டம். இந்த திட்டம் முதலாக எந்த மாவட்டத்தில் செயல்படுத்த போகிறாங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் செயல்படுத்த போகிறாங்க. நாகப்பட்டினத்துலேயும் பர்டிகுலராக ஒரு 3 அரசு பள்ளிகளில் செயல்படுத்துகிறாங்க. எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னா, திருக்குவளை அரசு மேல்நிலைப்பள்ளி, அகர கடம்பனூர் அரசு பள்ளி, தோப்புத்துறை அரசு பள்ளி. இந்த 3 பள்ளிகளில் தான் இந்த பசுமை பள்ளி திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. அப்போ பசுமை பள்ளி திட்டம் எங்கே தொடங்க போகிறாங்கன்னா, நாகப்பட்டினம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா மார்ச் 24, 2025 தொடங்கப்பட்டது. அடுத்த டாபிக் இந்தியா. நிதி ஆயோக் அமைப்பின் காசநோய் ஒழிப்பு இலக்கில் சாதனை படைத்த மாநிலம் எது அப்படின்னா குஜராத் தான். நிதி ஆயோக்கானது ஒவ்வொரு வருஷமும் இந்த அளவுக்கு காசநோயை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதை அச்சீவ் பண்ண மாநிலம் எது அப்படின்னா குஜராத் தான். இந்த குஜராத் அரசானது காசநோய் பதிவில் சென்ற ஆண்டை விட இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது காசநோயோட விகிதத்தை குறைச்சி 95% அளவுக்கு பதிவில் சாதனை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி காசநோய்க்கு சிகிச்சை அளிப்பதிலையும் தன்னோட இலக்காக 90% எட்டியிருக்காங்க. அப்போ நிதி ஆயோக் அமைப்பின் காசநோய் ஒழிப்பில் சாதனை படைத்த மாநிலம் எது அப்படின்னா குஜராத் தான். அடுத்த டாபிக் திட்டம். ஒரு திட்டம் ஃபயர் சாட் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, காட்டு தீ இருக்கு இல்லையா, அந்த காட்டு தீ காட்டில் அதிகரிப்பதற்கு முன்னதாகவே அவற்றை கண்டறிஞ்சு அதை கண்டறிகிறதுக்காக செயற்கைக்கோளை பயன்படுத்துறது தான் இந்த திட்டம். நம்ம இப்படி சின்னதாக அந்த காட்டுத்தீ இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா காட்டுத்தீ பெரிய அளவில் பரவாமல் நம்ம பெரும் சேதத்தை குறைக்கலாம். அதற்கான திட்டம் தான் இந்த ஃபயர் சாட் திட்டம். இதுக்காக எந்த நிறுவனம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா, கூகுள் நிறுவனத்தோடு சேர்ந்து தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போகுது. இந்த திட்டத்தில் செயற்கைக்கோள் மூலமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வகுப்பறை அளவுக்கு சின்னதான அளவில் கூட தீ எரிஞ்சால் கூட அந்த சேட்டலைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே அந்த தீயை அணைக்கிறதுக்கான இதை நம்ம பண்ணலாம். அடுத்த டாபிக் இராணுவம். நம்மளோட இந்திய கடற்படையானது ஒரு கூடுதல் வகையான தொடர்சார் கப்பல் திட்டத்திற்கு கீழே 2வதா ஒரு போர்க்கப்பலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த போர்க்கப்பலோட பேர் என்ன அப்படின்னா தவாஸ்யா அப்படின்ற போர்க்கப்பல் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கப்பல் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மார்ச் 22, 2025 தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கே வச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் வச்சு தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கூடுதல் வகை தொடர்சார் கப்பல் திட்டத்துக்கு கீழே அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் கப்பல் எது அப்படின்னா திரிபுட் அப்படின்ற கப்பல். எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2024 போன வருஷம் ஜூலையில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இப்போ அறிமுகப்படுத்தின கப்பலோட பேர் தவாஸ்யா அப்படின்ற கப்பல். அடுத்த டாபிக் விருதுகள். ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரிய நாட்டின் நீர் பொறியியலில் உள்ள ஒரு நீர் நிபுணரான குண்டர்
பிளேஷ்லூ அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, வெள்ளம் மற்றும் பருவநிலை மாற்றத்துடனான அவற்றின் தொடர்பு பற்றிய புரிதலோட அவரோட பணி வந்து மாற்றி அமைச்சு. அதாவது வெள்ளம் பருவநிலை மாற்றத்திற்கு நம்ம ஒரு கணிப்பு வச்சுருப்போம், ஆனால் அவர் கொடுத்த அந்த விளக்கத்தினால அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தினதுக்காக தான் இவருக்கு இந்த ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா குண்டர் பிளேஷ்லூ அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியமனம். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படின்றவங்கள தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து யாருன்னா சர்வதேச நீச்சல் வீராங்கனை. இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கடந்த 130 வருஷத்தில் இந்த சர்வதேச ஒலிம்பிக் குழுவோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்ற சாதனை. மற்றும் இவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்க கண்ட வம்சாவளியை சேர்ந்தவங்க. அப்போ இதுவரைக்கும் அந்த ஒலிம்பிக் குழுவோட தலைவராக பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படல. ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படின்றவங்க. அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். உலக தண்ணீர் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் 22. தண்ணீரோட தேவைகளும் அது நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது, அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2025 இந்த தண்ணீர் தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பனிப்பாறை பாதுகாப்பு அப்படின்றத இந்த வருஷத்திற்கான கருப்பொருள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸை மறக்காமல் படிக்க முடியும். தேங்க்யூ.